والصلاة والسلام على نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين وبعد. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த செய்திகளை செவிமடுத்து கொண்டிருக்கிற மதிப்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அதே மாதிரி எம்டிஎம் லைவ் டெலிகாஸ்ட் மூலமாக இந்த செய்திகளை கேட்கக்கூடிய உறவுகளே, இன்று முக்கியமான ஒரு தலைப்பில் சுருக்கமான சில செய்திகளை பேசுமாறு சகோதரர்கள் வேண்டிக் கொண்டதற்கிணங்க, இன்றைய தினம் வழிகேடுகள் தோன்றுவதற்கான காரணங்கள் அல்லது வழிகேடுகள் எவ்வாறு தோன்றுகின்றன என்பது சம்பந்தமாக சில சுருக்கமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ நமக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வரும். நம்ம நேர் வழியைத்தானே படிக்கணும், வழிகேட்டை பற்றி நமக்கு என்ன கவலை? அதை படித்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? நேர் வழியை தெரிஞ்சால் போதும் தானே. சஹாபாக்கள் அப்படி தானே கேட்டாங்க. நாம் ஏன் வழிகேடு ஏன் தோன்றுறது, வழிகேடுண்டா என்ன, வழிகேடு எங்கே இருக்குது, அதை பற்றி என்ன விளக்கம், இதை தெரியாமல் இருக்கலாமே, நமக்கு இது அவசியம் இல்லை தானே. குர்ஆன் நேர் வழியை காட்டுது, அதை பின்பற்றிட்டு போகிறது தானே அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம். இது சுருக்கமான ஒரு பதிலை உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அல்லாஹ் குர்ஆனில் வெற்றி பெறுவதற்கான ஒரு பாதையை சொல்கிறான். பல இடங்களில் பலவிதமாக சொன்னாலும் அல்லாஹ் ஒரு வசனத்தில் மிக சுருக்கமாக சொல்கிறான். நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். யாரை தவிர? பொதுவாக இப்படியே இந்த வசனம் நின்றா நம்ம யாருமே தப்பே இல்லை. மனுஷன் நஷ்டத்தில் இருக்கிறான், ஒருத்தனும் வெற்றி பெற முடியாதுன்னு வரும். ஆனால் அல்லாஹு தஆலா வெற்றி அடைகிறவர்களை பிரித்து தவிர. அப்போ இங்கே நீங்கள் உண்மையான வெற்றி அடையணுமா இருந்தால் முதலாவது உங்களது வாழ்க்கை ஈமானிய வாழ்க்கையாக மாறும். ஈமானிய வாழ்க்கையாக மாறணும்னா என்னது? மதரசாவில் சொல்லி தந்திப்பாங்க, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி. இந்த ஓதப்பள்ளியில் சொல்லி தந்தாங்க, அது பாடம். மாஷா அல்லாஹ். நான் ஈமானிய வாழ்க்கை, அதான் உங்கள் வாழ்வு முழுக்க உங்களை ஈமான் ஆட்சி செய்ய வேண்டும். உங்கள் எண்ணங்கள் ஈமானால் ஆளப்பட வேண்டும். உங்களது நாவுகள் ஈமானால் ஆளப்பட வேண்டும். உங்களது செயல்பாடுகள் ஈமானால் ஆளப்பட வேண்டும். அப்படின்ற என்ன அர்த்தம்? நீங்கள் தொழ வேண்டும், நீங்கள் நோன்பு பிடிக்க வேண்டும், பண்பாடுகளோடு வாழ வேண்டும். அப்ப ஈமானிய வாழ்க்கை என்பது வெறுமனே பள்ளிகளோடு சுருங்கிய வாழ்க்கை அல்ல. உங்கள் ஒவ்வொரு அசைவுகளிலும் உங்களை வழிநடத்துவதாக ஈமான் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின். அல்லாஹ் மீது சத்தியமாக அவன் மூமின் அல்ல, அவன் மூமின் அல்ல, அவன் மூமின் அல்ல. யாரு சொன்னாங்க? எவனுடைய தொந்தரவில் இருந்து அவனது அடுத்த வீட்டுக்காரன் பாதுகாப்பு பெறவில்லையோ அவன் மூமின் அல்லன்றாங்க. அப்ப ஈமானியத் என்பது அடுத்த வீட்டோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். கண்ணியமானவர்களே, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. எந்த ஒரு மனிதன் தனக்கு விருப்பமானதையே தன் சகோதரன் விஷயத்தில் விரும்பாதவரையும் மூமின் அல்ல. தனக்கு நல்ல BMW வேணும், அடுத்தவன் காரில் ஓடினா போறாம, ஈமான் உங்கள்கிட்ட இல்லைன்னு அர்த்தம். தன்னுடைய புள்ள நல்ல முறையில் படிக்கணும், அடுத்தவன் புள்ள பாஸ் பண்ணா உள்ளத்துக்குள்ள போறாம, தான் வியாபாரத்தில் முன்னுக்கு வரணும், பிறர் முன்னுக்கு வந்தா போறாம, ஈமான் இல்லை. அப்ப ஈமான் என்பது பிறரோடு நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லித்தர வேண்டும். அது மாத்திரம் அல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றான். ஃபலா வ ரப்பிக லா யுமினூன். உம்முடைய ரப்பின் மீது சத்தியமாக நீங்கள் மூமின்களாக முடியாது. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான்? ஹத்தா யுஹக்கிமுக ஃபீமா ஷஜர பைனஹும். உங்களுக்கு மத்தியிலே சச்சரவுகள் வருகிற போது, முரண்பாடுகள் வருகிற போது, ஒரு பிரச்சனை இப்படியா அப்படியா என்கிற கருத்து முரண்பாடு வருகிற போது
அந்த சச்சரவின் போது நபியே உங்களை தீர்ப்பு சொல்பவராக அவர்கள் எடுக்க வேண்டும். ثم لا يجدوا في أنفسهم حرجا مما قضيت. நீங்கள் வழங்குகிற தீர்ப்பிலே அவர்கள் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் உங்கள் தீர்ப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத வரையும் உம்மது ரப்பின் மீது சத்தியமாக அவர்கள் மூமின்கள் அல்ல. ஒரு பிரச்சனையில இது பிதாத்தா, இது சுன்னத்தா, இது நபி வழியா அல்லது இல்லையா என்று உங்களுக்கு முரண்பாடு வருது. தொழுகையில எத்தனை ரக்காத்து என்பது முரண்பாடு வருது. தொழுகையில கூட்டுதுவா இருக்குதா இல்லையா என்பதுல முரண்பாடு வருது. சுபகில குனூத்து இருக்குதா இல்லையா என்பது முரண்பாடு வருது. இதை தீர்த்து கொள்ள நீங்க எங்க போகணும்? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எப்படி சொல்லி தந்தாங்கன்னு பார்க்கணும். அப்ப ஈமானியத் என்பது உங்கள் பண்பிலே வெளிப்பட வேண்டும், உங்களது எண்ணங்களிலே வெளிப்பட வேண்டும், உங்களது இபாதத்திலே வெளிப்பட வேண்டும். மார்க்க அடிப்படையில் ஒரு தீர்வை நீங்கள் காணுகிற விஷயத்தில் உங்களை வெளிப்படுத்த வேண்டும். வெற்றிக்கான முதலாவது ரூட். ரெண்டாவது என்ன? அமிலு சாலிஹா. அமல் சாலிஹ்ன்றது என்ன தெரியுமா? நம்ம நினைச்சு செய்யறதல்ல, அல்லாவும் தூதரும் நமக்கு சொல்லித்தர வேண்டும். இதை எப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும்டா, ஒரு உசூல் ஒன்று, உசூலுல் ஃபிக்ஹ்னு சொல்லி இந்த ஃபிக்ஹ் சம்பந்தமாக படிக்கிறவங்களுக்கு தெரியும். என்ன உசூலுண்டா, இபாதத்துகளை பொறுத்தவரையும் அடிப்படையில் உங்களுக்கு எதையும் நீங்க நினைச்ச மாதிரி செய்ய முடியாது, கூடாது. எது அல்லாவும் தூதரும் உங்களுக்கு சொல்லி தந்தாங்களோ அதை தவிர. அப்படின்னா என்ன? உதாரணத்துக்கு நான் ஒரு விளங்குறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ நமக்கு ஒரு எண்ணம் வருது, சுபுகுலேருந்து லொஹர் வரைக்கும் கிட்டத்தட்ட 5 மணிக்கு முடியுது வைங்க, 6, 7, 8, 9, 10, 11, 12, 7:30 மணித்தான் நிற்கிது. நாம் ஒரு ஐடியா ஒன்று பண்ணி இந்த ரத்மலியா ஏரியாவில் உள்ள ஆக்களெல்லாம் இந்த சுபுக்கு லொஹருக்கு இடையில ஒரு 10:30 மணிக்கு ஒரு தொழுகை ஒன்று நம்ம உண்டாக்குவோம். அதுக்கு ஒரு பேர், நல்ல பேர் ஒன்று வச்சு உண்டாக்குவோம் அப்படின்னு எல்லாரும் பாங்கெல்லாம் சொல்லி வந்து தொழுதுக்கிட்டிக்கிறாங்க. நாம் வந்து கேட்குறோம், என்னப்பா இடையில ஒரு தொழுகை உண்டாக்கிறீங்கன்னு கேட்குறோம். அவங்க சொல்கிறாங்க, என்னப்பா கூடாது எங்கே ஐக்கான்னு கேட்குறோம். எப்படி கேட்குறாங்க? கூடாது என்று உங்களுக்கு என்ன சரி ஆதாரமிக்கிறான்னு கேட்போமா? கேட்க மாட்டோம். ஏன்? வணக்க வழிபாடுண்டா அல்லாவும் ரசூலும் நமக்கு சொல்லி தந்ததை தான் செய்யணும். கூடாதுன்னு இருக்குதான்னு கேட்க போனால் நாம உருவாக்கி வச்சுக்கிட்டு இது கூடாதுன்னு இருக்குதா, இது கூடாண்டு இருக்குதான்னு கேட்கறதில்ல. ஏன்? அடிப்படையில் உங்களுக்கு ஹராம், எதையும் உருவாக்க முடியாது, அல்லாவும் தூதரும் சொல்லி தந்த விஷயத்தை தவிர. ரைட். இது மார்க்க விஷயத்தில். உலக விஷயத்தை பொறுத்தவரையும் ஒரு ஆள் இன்டர்சிட்டி பஸ்ஸில் போகிறார். அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்குறீங்க, என்னப்பா இன்டர்சிட்டி பஸ்ஸில் போகிறீங்க, ரசூலுல்லாஹ் இன்டர்சிட்டி பஸ்ஸில் போக சொன்னாங்களான்னு கேட்பீங்களா? இல்லை. எங்கேயாவது தடை வந்திக்குதான்னு கேட்பீங்க. புரியுதா உங்களுக்கு சப்ஜெக்ட் என்னன்னு? வணக்க வழிபாடுகளை பொறுத்த வரைக்கும் நாங்களாக எதையும் உருவாக்க முடியாது, அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்ததை தவிர. உலக விவகாரங்களை பொறுத்தவரையும் அல்லாஹ்வும் ரசூலும் எங்கேயாவது தடுக்காத போது அதை செய்வதில் எந்த தடையும் இல்லை. இதுதான் வித்தியாசம். புரியுதா உங்களுக்கு இந்த வித்தியாசம்? கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இதையெல்லாம் நாம் சொன்னதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, வணக்க வழிபாடுகளில் அமலும் சாலிஹுன்னு நம்ம சொல்கிறது நாம இந்த சமுதாயத்துக்குள்ள ஊரில் பரம்பரையாக செஞ்சுக்கிட்டு வந்ததல்ல. அல்லாஹ்வும் ரசூலும் எதை சொன்னாங்களோ அதை நீங்கள் செய்தால்தான் வெற்றி கிடைக்கும். மூணாவது ஹக்க சொல்கிறது. இந்த ஹக்க சொல்கிற விஷயம் முக்கியமாக 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னா, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். இந்த மனித சமுதாயத்துக்காக உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்த சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்க ரொம்ப பெஸ்டான ஒரு சொசைட்டி, மிகச்சிறந்த ஒரு சமுதாயம். நீங்க எதுக்காக இருக்கிறீங்க? உஹ்ரிஜத் லின்னாஸ், இந்த மனிதர்களுக்கு சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட மிகச்சிறந்தவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன பண்ணணும்? அல்லாஹ் சொல்றான், தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நல்லதை நீங்கள் ஏவ வேண்டும், தீயதை நீங்கள் தடுக்க வேண்டும். நேர்வழியின்பால் மக்களை அழைக்க வேண்டும், வழிகேட்டை விட்டு மக்களை தடுக்க வேண்டும். நம்மெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, எப்படின்னா நீங்க நல்லதை சொன்னா தீமை தானா போகுமா. இது அல்லாஹ்வும் சொல்லல, தூதரும் சொல்லல, குர்ஆனும் இல்லை, ஹதீஸும் இல்லை. சில நபர்களுடைய, சில இயக்கங்களுடைய ஒரு அடிப்படையற்ற வாதம். நீங்க நல்லதை சொல்லுங்க, தீமை தானா போகுமா அப்படின்னா குர்ஆன்ல உள்ள எக்கச்சக்கமான வசனத்தை தூக்கி அல்லாஹ் என்ன சொல்றான்? குந்தும் கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ்
தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர். நல்லதை நீங்கள் ஏவ வேண்டும், தொலைவாங்கன்னு கூப்பிடணும், நோம்பு பிடிங்கன்னு சொல்லணும், ஹஜ்ஜி கடமைன்னு சொல்லணும், ஜக்காத்தை சொல்லணும், நல்ல பண்பாடுகளை சொல்லணும், அடுத்த வீட்டோடு எப்படி சொல்லணும், தீயதை தடுக்கணும். இது தீயது பித்அத்துகளை தடுக்கணும், வழிகேடுகளை தடுக்கணும், பாவங்களை தடுக்கணும், தவறான பாதைகளை தடுக்கணும், விபச்சாரத்தை தடுக்கணும், இந்த போதைக்கு எதிராக இருக்கணும், சமுதாய சீர்கேடுகளை தடுக்கணும். தடுக்கணும்னா தெரியாம தடுக்கணுமா? உங்களுக்கு விபச்சாரம்னா என்னன்னே தெரியாது, விபச்சாரம் செய்யாதீர்கள்னா விபச்சாரம் என்னன்னு கேட்பேன். அப்ப நேர்வழியை நாம் தெரிந்து கொள்வது போல தவறான பாதைகளை நாம் தெரிந்து வைக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹ் நல்லதை ஏவுங்க தீமை போகும் அப்படின்னா யார் சொல்லிக்கணும்? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்குறான், துஅல்லிமூனல்லாஹ பிதீனிக்கும், உங்க மார்க்கத்தை நீங்க அல்லாஹ்க்கா படிச்சு கொடுக்குறீங்கன்னு இருக்கான். அல்லாஹ் சொல்றான் தீமையை தடுங்கன்றான், இவன் சொல்றான் நன்மையை சொல்லு தீமை போகுன்றான். அது எப்படி போகும்? கண்ணியமானவர்களே, அதே போல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, தவறுகளை தடுக்கிற விஷயம் தானே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அல்லாஹு தஆலா இந்த சனிக்கிழமை நாள்களில் ஒரு கூட்டத்தார் வரம்பு மீறினாங்க. யாரு? பனு இஸ்ரவேல் சமுதாயம். அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு தடை வச்சிருந்தான், சனிக்கிழமை மீன் பிடிக்காதீங்க. இந்த பனு இஸ்ரவேல் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த சந்ததிகளில் வந்த கூட்டம். இப்ராஹிம் நபியுடைய, இஸ்ஹாக் நபியுடைய பரம்பரைக்கு புறவு வரக்கூடிய யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்தின் சந்ததிக்கு தான் பனு இஸ்ரவேல் சொல்லுவாங்க. அந்த சமுதாயத்தில் குறிப்பாக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சார்ந்தவர்கள் தடுக்கப்பட்டாங்க. இவங்க அந்த தவறை செய்கிறாங்க. இப்போ பொதுவாக தவறை காணும்போது நம்ம என்ன செய்யணும்? தவறை தடுக்கணும். வழிகேடை காணும்போது தடுக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, தேவையில்லாமல் நீங்கள் என்னத்துக்கப்பா வழிகேடை பற்றி எல்லாம் பேசுகிறீங்க, தேவையில்லாமல் நீங்கள் என்னதுக்கப்பா விதத்தை பற்றி எல்லாம் பேசுகிறீங்க, உங்களுக்கு தேவை என்ன? நேர் வழியை சொல்லிட்டு போங்க, மக்கள் பார்த்து நடப்பாங்க தானே, நீங்கள் குழப்பம் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்கம்பாங்க. இது நல்ல வார்த்தை மாதிரி இருக்கும், ஆனால் சுத்த வழிகேடான பேச்சு. எப்படின்னு சொன்னா, சனிக்கிழமை மீன் பிடிச்ச அந்த மக்களை போய் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸ்அலுஹும் அனில் கரியத்தில்லதி கானத் ஹாதிரத்தல் பஹர். கடற்கரை ஓரத்தில் இருந்த மக்களை பற்றி நபியை நீங்கள் அவங்ககிட்ட கொஞ்சம் கேட்டு பாருங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? சனிக்கிழமையில வரம்பு மீறி மீன் பிடிச்சாங்க. பொதுவாக தவறு நடந்தால் என்ன செய்யணும்? போய் அவங்ககிட்ட சொல்லணும். ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்றதெல்லாம் ரெண்டாவது. நம்மட கடமை என்னண்டா அவங்ககிட்ட போய் சொல்ல வேண்டும். போய் சொல்றாங்க, எதுக்கப்பா அந்த மாதிரி சனிக்கிழமையெல்லாம் மீன் பிடிக்கிறீங்க, அல்லாஹ் தடுக்கிறான் இல்லையாண்டு. இப்போ இடையில ஒரு கூட்டம் இருக்கிறாங்க தெரியுமா? இவங்க என்னமோ பெரிய பெரிய படித்த ஆட்கள் மாதிரியும், மார்க்க விஷயத்தில் நாங்கள் தான் சரியான பாதையில் போகிறோம், நாங்கள் தான் சமுதாயத்தை சீர்திருத்த நல்ல பாதை வகுத்திக்கிறோம்னு சும்மா பெரிய கல்வியலாளர்கள் மாதிரி பேசுவாங்க. பார்த்தா ஜீரோ. அவங்க மார்க்க பிரச்சாரத்தில் ஜீரோ. இவங்க சொல்லுவாங்க, இடையில உள்ளவங்க, லிம தஇதுன கௌமன், எதுக்கு போய் இந்த ஆட்களுக்கு போய் நீங்கள் உபதேசம் பண்ணுறீங்க? அல்லாஹு முஹ்லிகஹும் அவ் முஅஸிபஹும் அஸாபன் ஷதீதா. அல்லாஹ் அழிக்க போகிற ஒரு சமுதாயம், அல்லாஹ் தண்டிக்க போகிற ஒரு சமுதாயத்துக்கு நீங்கள் போய் அவங்கள்ட்ட சொன்னால் நீங்கள் சொன்னால் கேட்பாங்களா அப்படின்னா தடுத்த மக்கள் இருந்தாங்களே, தடுத்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சொன்னாங்க, காலு மஹ்திரத்தன் இலா ரப்பிக், அல்லாஹ் இடத்துல நாங்கள் போகும்போது அல்லாஹ் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்பான், தவறை கண்டியப்பா நீ போய் தடுத்தியான்னு கேட்பான். அல்லாஹ் இடத்துல எங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் வேணும், நாங்கள் சொல்லிவிட்டோம் என்று நாங்கள் அல்லாஹ் இடத்துல தப்ப வேண்டும். சில நேரம் அவர்கள் சிந்திக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தை சொல்லி போட்டு ஒரு செய்தி சொல்றான். எப்படி சொல்றான் தெரியுமா? அன்ஜைனல்லதீன யன்ஹவுன அனிஸ்ஸூ, தவறுகளை தடுத்தவர்களை நாங்கள் பாதுகாத்து விட்டோம். வஅഖذனல்லதீன ஸலமு, அக்கிரமம் செய்தவர்களை நாம் பிடித்து கொண்டோம். அல்லாஹ் சொல்றான், ஒரு கேவலமான ஒரு இழிவான ஒரு தண்டனையின் பால் அவர்கள் பிடிக்கப்பட்டார்கள் என்பதை பார்க்கும். இதில் நமக்கு ஒரு செய்தி விளங்குது என்னடா, பாவத்தை தடுக்கிறது என்பது முக்கியமானது. பாவத்தை தடுக்கிற போது அது அழிவில் இருந்த அந்த சமுதாயத்தை பாதுகாக்கின்றது. ரசூலுல்லாஹ் ஒரு சிறந்த உதாரணம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மஸலுல் காயிமி ஃபீ ஹுதூதில்லாஹ் வல் வாகிஇ ஃபீஹா. அல்லாஹ்வுடைய வரம்பை ஒரு சமுதாயம் மீறிக் கொண்டிருக்கிறார்கள், இன்னும் ஒரு சாரார் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருக்குமான உதாரணம் என்னவென்றால், மஸலுல் காயிமி ஃபீ ஹுதூதில்லாஹ் வல் வாகிஇ ஃபீஹா கமஸலி கௌமின் இஸ்தஹமு அலா ஸஃபீனத்தி. ஒரு கப்பலில் துண்டு குலுக்கி பிரயாணம் செய்கின்றவர்களைப் போல. ஒரு கப்பலுக்கு ரெண்டு தட்டு,
மேலே ஒரு தட்டு கீழே ஒரு தட்டு, கீழ்த்தட்டு தண்ணியோட வைக்கும், மேல் தட்டு மேலே வைக்கும். இப்போ கீழ்த்தட்டில் உள்ளவங்களுக்கு இது உதாரணம், நடந்த சம்பவம் அல்ல, ரசூலுல்லாஹ் இதை உதாரணமாக சொல்கிறாங்க. கீழ்த்தட்டில் தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி அடியில் தான் இருக்கும், ஆனாலும் அவங்க தண்ணி எடுக்க மேலே தான் போக வேண்டி வரும். இப்போ இந்த கீழ்த்தட்டில் உள்ளவங்க நினைக்கிறாங்க, எதுக்கு நாம் மேலே போவானே, இந்த இது தண்ணி ஓட்டையை போட்டால் தண்ணி வரப்போகுதுன்னு நினைக்கிறாங்க. அப்போ ஓட்டையே போடுறாங்க. மேலே உள்ளவங்க பார்க்குறாங்க, ஓட்டை போடுறாங்க. பேசாமல் ஓட்டை போடட்டுமா, கீழே தானே, நமக்கு என்னான்னு நினைப்பாங்களா? இல்லை. ஏன்? கீழே ஓட்டை போட்டால் கப்பல் தாண்டுறோம். அப்போ மேலே உள்ளவங்க பார்க்குறாங்க, தடுக்காமல் இருந்தால் அந்த கப்பலில் உள்ளவர்களுக்கு என்ன நடக்குமோ இதுதான் தவறை தடுக்காமல் இருப்பவர்களுக்கான உதாரணம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இதிலே நமக்கு என்ன விளங்குதுன்றால், நாம் நேர்வழியை தெரிந்து கொள்வது போல தவறான பாதைகளை பற்றிய ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் முக்கியமான விஷயம். இந்த வழிகேட்டை பற்றி நமக்கு என்ன பிரச்சனை, நாமே அதை படிப்பான, அது தோன்றுனா என்ன, மறைஞ்சா என்ன, ஒளிஞ்சா என்ன அப்படின்னு உரிக்கக்கூடாது. நம் சமுதாயத்தில் இருந்தால் நாம் தெளிவான பாதையில் இருப்பது போல தவறான பாதையை பற்றிய அறிவு நமக்கு வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு நபிமொழி, இந்த நபிமொழியை இன்னைக்கு இந்த புத்தளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று சொல்லுவாங்க. உண்மையிலே அவங்களுக்கு சரியான பேர் என்ற இஸ்லாமிய வரலாற்றில் ஜமாத்து தக்ஃபீர் என்று சொல்லுவாங்க, பிறரை காஃபிராக்கக்கூடிய ஒரு கூட்டம். அவங்களோட அடிப்படை என்னன்னா, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் முஸ்லீம்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம். இவங்க இந்த ஹதீஸை யூஸ் பண்ணுவாங்க. நான் அவங்கள பற்றி இப்போ பேசலை, அதுக்குள்ளே போனால் அது 2-3 மணி நேரம் வேணும். அதில் முக்கியமான ஒரு பகுதி இருக்குது என்னென்னா, அந்த ஹதீஸ் ஹுதைஃபா என்ற ஒரு நபித்தோழர் ஒரு செய்தி சொல்கிறாங்க. இது புகாரில கிதாபுல் ஃபித்தன், குழப்பங்கள் என்ற ஒரு தலைப்புக்கு கீழே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸை கொண்டிருக்கிறாங்க. இந்த ஹுதைஃபா என்ற நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் மக்கள் எல்லாம் நல்லதுகளை பற்றி கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த தருணத்தில், மக்கள் எல்லாம் நல்லதை பற்றி கேட்குறாங்க, நல்ல விஷயங்கள், நன்மையான விஷயங்கள், இதுகளை கேட்டுக்கிட்டு இருந்த நேரத்தில் இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போய் குழப்பங்களை பற்றி விசாரிக்கிறாங்க. எப்படி? கான நாசு யஸ்அலூன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கைர், மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கைரை பற்றி கேட்டு கொண்டிருந்த நேரத்தில் வ குன்து அஸ்அலுஹு அனி ஷர், நான் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நான் தீங்குகளை பற்றி கேட்டேன். அப்போ என்னதுக்கு தீங்கை பற்றி கேட்கணும்? நல்லது தானே கேட்டிக்கணும். ஹுதைஃபா எல்லாரும் நல்லது கேட்குறாங்க, தொழுகை கேட்குறாங்க, நோன்பு கேட்குறாங்க, ஜகாத்து கேட்குறாங்க, இவர் மட்டும் போய் இடையில தீங்கை பற்றி ஏன் கேட்குறாரு? சொல்கிறாங்க ஹுதைஃபா வ குன்து அஸ்அலுஹு அனி ஷர். பேசுகிறோம், குர்ஆன் ஹதீஸோட பேரால இன்றைக்கு வழிக அடிக்குது. இப்போ ஒரு ஆள் சொல்கிறாரு, நான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவோம்ப்பா, நாங்கள் இமாம்களை அதை இதெல்லாம் பின்பற்றுவோம், நான் பெரியார்களை பின்பற்றுவோம், நாங்கள் அப்படியெல்லாம் அப்படிம்பாங்க. அவங்களோட விஷயம் வேற. இது இன்னொன்னுடா, நான் குர்ஆனை ஹதீஸையும் தான் பின்பற்றுறேன் அப்படிம்பாங்க. ஆனால் பார்த்தா குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு சம்பந்தம் இல்லாத ஃபத்வாக்களை இவர்கள் வழங்குவார்கள். இதனால குர்ஆன் ஹதீஸ் பேசுகிற எல்லாருக்கும் பின்னாலையும் போனால் நேர்வழி அல்ல. நீ சரியான பாதையில் போக வேண்டும், நாம் சரியான பாதையை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஹதீஸை வைப்பாங்க, சம்பந்தம் இல்லாத செய்திகளை சொல்லி முஸ்லிம்களை காபிராக்குவாங்க. ஒரு ஹதீஸை வைப்பாங்க, சம்பந்தம் இல்லாத செய்திகளை சொல்லி ஒரு பிதத்தை உண்டாக்குவாங்க. ஒரு குர்ஆன் வசனத்தை முன்வைப்பாங்க, அதுக்கு சம்பந்தம் இல்லாத விளக்கங்களை சொல்லி ஒரு உண்மையான ஹக்க மறுப்பாங்க. அப்ப இதுக்கு பேர் ஹக்கா? ஹக்கு என்பது குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்வதல்ல, அந்த குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது என்பதை சரியாக புரிந்து, அதாவது இந்த உலகத்தில் எந்த ஒரு பாதைக்கும் சரியான வழிகாட்டுதல் இருக்கிறது. தவறான பாதை இருப்பது போல அல்லாஹ் நேர்வழியை பாதுகாத்து வச்சுக்கிறான். லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மதி, என்னுடைய உம்மத்திலே ஒரு சாரார் இந்த சத்தியத்திலே இருந்து கொண்டே இருப்பார்கள். வாஹிரீன் அலல் ஹக், சத்தியத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அவர்களை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, எதுக்குண்டா? நான் குழப்பங்களை பற்றி ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டேன், மகாஃபத ஐயுத்ரிகனி, என்னை அந்த குழப்பம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக. இது ஒரு முஸ்லீமிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு அறிவு. குழப்பங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். ஒரு ஹதீஸை நம்ம சரியாக விளங்கி வச்சிருப்பது போல தவறான பக்கங்களில் இது எப்படியெல்லாம் விளக்கப்படுத்தப்படுகிறது என்பதை சாதாரண மக்கள் அதை தெரிய இல்லை என்றாலும் உலமாக்கள் இதை குறிப்பாக தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவங்க கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ்,
இன்னா குன்னா ஃபி ஜாஹிலியத்தின் வஷம். அல்லாவின் தூதரே, நாங்கள் அறியாமை காலத்தில் இருந்தோம், யார சொல்லலாம், தீங்கிலே இருந்தோம். இந்த ஹக்கு எங்களுக்கு தெரியலை, இந்த குர்ஆன் எங்களுக்கு தெரியலை, அல்லாஹ்வோட வஹி எங்களுக்கு வரலை. யார சொல்லலாம், நாங்கள் தீங்கிலே இருந்தோம், நாங்கள் அசத்தியத்தில் இருந்தோம், நாங்கள் ஷர்ரிலே இருந்தோம். ஃபஜாஅன அல்லாஹு பிஹாதல் கைர். அல்லாஹ் இந்த கைரை, இந்த நன்மையை, இந்த இஸ்லாத்தை, இந்த நேர்வழியை எங்களுக்கு கொண்டு வந்து விட்டான். நாங்கள் இப்போ இந்த நேர்வழியில் இருக்கிறோம். இந்த நன்மைக்கு பிறகு இந்த நேர்வழியில் ஏதாவது ஷர்ரு வருமான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வரும் அப்படின்னாங்க. எப்படி வரும்? தீங்கு வரும். அந்த ஷர்ரு என்ன, எப்படி வரும்னு ஹுதைபா அதுக்கு பிறகு இருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்களே இந்த நன்மைக்கு பிறகு இன்னொரு ஷர்ரு தீங்கு வரும் அப்படின்னா அது என்ன? அதுக்கு பிறகு இன்னொரு நல்ல காலம் வருமான்னு கேட்டாங்க. புரியுதா? நாங்கள் இஸ்லாத்தில் போய்க்கிறோம், ஒரு குழப்பம் ஒன்று வரப்போகுது, அந்த குழப்பம் வந்ததுக்கு பிறகு மறுக்கா நல்லபடியாக ஒரு காலம் மறுபடி வருமா? வரும், ஆனால் கொஞ்சம் களங்கமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஒமா தகனுஹு யார சொல்லலாம், யார சொல்லலாம், என்ன களங்கம்னு சொல்கிறீங்க, குழப்பமாக இருக்கும்ன்றீங்களே, அது என்ன சொன்னாங்க? கௌமுன் யஹ்தூன பிகைரி ஹதீனா. இந்த ஹதீஸ் பல கிதாபுகளில் வருது, புகாரில் வருது, முஸ்லீமில் வருது, அபூதாவுல வருது, நிறைய கிதாபில் வருது. சொன்னாங்க, ஒரு கூட்டம் இருப்பாங்க, யஹ்தூன பிகைரி ஹதி, என்னுடைய வழி அல்லாததை நேர் வழின்னு பின்பற்றுவாங்க. லா யஹ்ததூன பிஹுதாய, என்னுடைய நேரான வழியில் அவங்க இருக்க மாட்டாங்க. வலா யஸ்தன்னூன பிசுன்னதி, என்னுடைய சுன்னாவை அவர்கள் எடுக்க மாட்டார்கள். தாரிஃபு மின்ஹு வ துன்கிர்னாங்க, அவங்ககிட்ட நல்லதும் இருக்கும், குழப்பம் இருக்கும், கலந்திருப்பாங்க அப்படின்னா. காவிராக சொல்லல. சரி, இப்போ குழப்பமாக இருக்கக்கூடிய அந்த காலத்துக்கு பிறகு மீண்டும் ஒரு காலம் வருமாண்டாங்க, ஒரு கெட்ட காலம், நல்ல காலத்துக்கு பிறகு வேறு ஒரு காலம் வருமானு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வரும். எப்படி வரும்னு சொன்னா, துஆத்துன் அலா அப்வாபி ஜஹன்னம், நரகத்திர வாசல்ல நின்று கொண்டு அழைப்பாளர்கள் தோன்றுவார்கள், துஆத்துகள் உருவாகுவார்கள், பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க தோன்றுவார்கள். கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ், அது யாரு அவங்க? அந்த நீங்க சொல்றீங்களே அவங்க யாரு அப்படின்னாங்க. ஹும்மின் ஜில்தத்தினா வயத்தக்கல்லமூன பிஅல்சினத்தினா, அவங்க எங்கள்ல இருந்து தான் வருவாங்க, நாங்க பேசுறதே பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க அப்படின்னா, வஹி, குர்ஆன், ஹதீஸ், நேர்வழி. அவங்க சொல்ல மாட்டாங்க, வாங்க நாங்கள் வழிகட்டு கூப்பிட்றோம், வழிகட்டுக்கு எல்லாரும் நரகத்துக்கு போவோம், அப்படி கூப்பிட மாட்டாங்க. இதோ குர்ஆன் வசனம், இதோ ஹதீஸ், இதோ சுன்னா, இப்படி வருவாங்க. நீங்கள் ஏமாந்து போவீங்களா? இல்லை. ஒரு மூமினை பொறுத்தவரையும் அவனுக்கு பாதையை பற்றிய தெளிவிரிக்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், நபியை பார்த்து சொல்லும்போது, நானும் என்னோடு இருப்பவர்களும் அலா பசீரத்தின், நேரான பாதையிலே தெளிவோடு இருக்கிறோம், விளக்கத்தோடு இருக்கிறோம், சரியான பாதையிலே இருக்கிறோம் சொன்னாங்க. ஒரு மூமினை பொறுத்தவரையும் கண்மூடித்தனமாக ஒரு ஹதீஸை பிழையாக அவன் விளங்கிவிடக் கூடாது. சரியானவர்களிடமிருந்து சரியான தெளிவோடு சரியான பின்பற்றுதலோடு நபிமொழிகளை அவன் அணுக வேண்டும். இன்றைக்கு ரொம்ப டேஞ்சரான ஒரு காலம். ஒரு பக்கத்தில் சிறுக்கு, தரீகா, கபர் வணக்கம், மகான்கள், அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுகிற சிறுக்கான விஷயங்கள் ஒரு பக்கத்தில் நடந்து கிடைக்குது. அல்லாஹ் அல்லாத மகான்களிடத்துல போறாங்க, அங்க அந்த மிருகங்களை, ஆடு மாடுகளை அறுக்கிறாங்க, அவர்களை பேர்ல விழா கொண்டாடுறாங்க. இது ஒரு வகையான அனாச்சாரம். கேட்டா சொல்லுவாங்க, மகான்களின் பொருட்டால் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குறோம். மக்கத்து காவிர்கள் போல சிறுக்கில இருக்கிறாங்க ஒரு சாரார். இன்னும் ஒரு சாரார் வணக்க வழிபாடுகளிலே பிதஅத்திலே இருக்கிறாங்க. என்று சொல்லிக்கொண்டு நபிமொழிகளை மறுக்கிற ஹதீஸ் மறுப்பு கொள்கையில இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. ஒரு மூமினுக்கு இது ஒரு சேலஞ்சான ஒரு காலப்பகுதி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒமன் யஇஷ் மின்கும் மின் பஅதி ஃபஸயர இக்திலாஃபன் கஸீரன், எனக்கு பின்னால் உங்களில் வாழக்கூடியவர்கள் அதிகமான கருத்து முரண்பாடுகளை காணுவீர்கள்.
நிறைய கருத்து முரண்பாடு. இவன் ஒன்று சொல்கிறான், அங்கே போன அவன் ஒன்று சொல்கிறான், அவன் ஷிர்க்க வந்து இதுதான் இஸ்லாம்னு கூப்பிட்றான், இவன் வந்து பிதஅத்தை நிலைநாட்டுறதுக்கு இவன் பள்ளிவாசல்களை போய் அலங்கரிக்கிறான், இன்னும் ஒரு பக்கத்தால் குர்ஆன் சுன்னா என்று சொல்லி அங்கே ஒரு கொள்கை என்று கூப்பிட்றான். இதில் ஒரு மூமின் எப்படி தெளிவடைய வேண்டும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னத்தில் ஹுலஃபாஇர் ராஷிதீனல் மஹ்தியின். என்னுடைய சுன்னாவை நீங்கள் பிடிக்க வேண்டும், என்னுடைய வழிமுறையை பிடிக்க வேண்டும். அப்படின்னு சொன்னால் நாம் இது போன்ற குழப்பமான காலங்கள் வருகின்ற நேரத்தில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும், சரியான பாதையை சரியான அறிஞர்களிடமிருந்து எடுப்பது. இப்போ ஒரு கேள்வி வரும், இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அறிஞர்கள் என்று ஒரு கூட்டம் வேணுமா? தேவையில்லையே, நம்ம பார்த்து விளங்கி கொள்ளலாம் தானே. நம்ம குர்ஆனை விளங்கலாம், நம்ம ஹதீஸை விளங்கலாம். குர்ஆன் விளங்காது என்று நம்ம சொல்லலை. அல்லாஹ் குர்ஆனில் லேசாக சொல்கிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிஸ்ஸிக்ர், சிந்திப்பதற்காக இந்த குர்ஆனை இலகுபடுத்தி வைத்திருக்கிறோம். ஃபஹல் மின் முஸ்ஸக்கிர், உங்களில் யாருமே சிந்திக்க மாட்டீங்களா? அல்லாஹ் குர்ஆன் லேசுன்றான், விளங்கும், சிந்திக்க மாட்டீங்களான்றான். அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவங்களோட உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டிருக்கிறா? ஹதா பயானுல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு ஒரு உபதேசமாக இருக்கிறது, பயானாக இருக்கிறது. வ ஹுதன் வ மௌஇலத்துல் லில் முத்தகீன், நேர்வழியாக இருக்கிறது, வழிகாட்டியாக இருக்கிறது, உபதேசமாக முத்தகீன்களுக்கு இருக்கிறது. குர்ஆனை விளங்குறது, அது நேர் வழிகாட்டுறது, அந்த பாதையில் போகிறது அல்லாஹ் இலகுபடுத்தி வச்சுக்கிறான். மார்க்க விஷயங்களில் நாங்கள் ஒரு ஃபத்வாவை வழங்குறதாக இருந்தால், ஒரு தீர்ப்பை நம்ம பிறருக்கு வழங்குவதாக இருந்தால், குர்ஆன் ஹதீஸுடைய தெளிவான விளக்கம் நமக்கு வேணும். இல்லைண்டா எங்கிட்டாவது ஒரு தொங்கலை ஹதீஸை பிடிச்சிக்கிட்டு ஒரு கூட்டத்தை வழிகெடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், அங்கிட்டு காதியானின்ற ஒரு கூட்டம், இங்கிட்டு ஷியான்ற ஒரு கூட்டம், இங்கிட்டு குர்ஆன் சுன்னாண்ட போர்வையில் தௌஹீதுன்னு சொல்லிக்கிட்டு ஹதீஸை மறுக்கிற இன்னும் ஒரு கூட்டம், மறுபக்கத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த ஒரு கூட்டம். அந்த அல் ஜமா ரசூலுல்லாஹ் எங்களைத்தான் தல்சமு ஜமாஅத்துல் முஸ்லிமீன வ இமாமம்னு சொன்னாங்க, வந்து எங்களை சேருங்க, இதோ புகாரில ஹதீஸுக்கு மறு கூட்டம். எப்படி இந்த ஹதீஸுகளை புரிகிறது? குழப்பமாக இருக்கிறப்பா, எப்படி நம்ம சரியான பாதைக்கு போகிறது? குழப்பமாக இருக்கிறப்பா. அலைக்கும் பி சுன்னதி, என்னுடைய சுன்னாவை விளங்க. ரசூலுல்லாஹ் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாங்க, இன்ன மின் அஷ்ராத்தி ஸா, மறுமை நாளுடைய அடையாளங்களில் உள்ளது அன் துர்ஃபஅல் இல்ம், அறிவு உயர்த்தப்பட்டுவிடும். அறிவு எப்படி உயரும்? அறிவு என்ன, ஒரு படைப்பா, ஒரு மனுஷனா? அது எப்படி உயரும்? அறிவு எப்படி உயர்த்தப்படும் என்றால் பிகப்தில் உலமா, உலமாக்களை அல்லாஹ் கைப்பற்றுவதன் மூலம் அறிவுள்ளவர்கள் உயர்ந்து விடுவார்கள். மக்கள் என்ன செய்வாங்க? அறியாதவர்களை தலைவர்களாக எடுத்துக்கொள்வார்கள். மார்க்கமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, ஒரு ஹதீஸை வச்சுக்கிட்டு மிக பெரும் அறிஞர்களெல்லாம் இவன் ஜீரோ ஆக்கிட்டு, இவன் 3 மாதம் கோர்ஸ் படிச்சு இவன் மௌலவி. அல்பானிக்கு ஹதீஸ்களை தெரியாதுன்னு இவன் சொல்கிறான். இவனுக்கு ஒரு ஹதீஸை வாசித்து மொழிபெயர்க்கவே தெரியாது. 2 புத்தகத்தை தமிழில் வாசிட்டு வந்துக்கிறான், இல்லாட்டி 4 சீடியை 4 பயானை கேட்டு வந்துக்கிறான். அறிவுலகத்தையே ஜீரோ ஆக்கிடுறான். அரபுலகத்தில் எந்த அறிஞர் கிடையாதப்பா, அறிஞர்கள் அங்கே வாங்கன்றான். மக்களும் அப்பாவி மக்களுக்கு எது விளக்குன்னு தெரியல, எது அறிஞர்னு தெரியல, அரபு மொழியை பற்றி அவர்களுக்கு தெரியல, அரபுலகத்தில் வாழ்கிற உண்மையான அறிஞர்கள் யாருன்னு தெரியல, வாழ்ந்தவர்கள் தெரியல. மடையனை போய் தலைவண்டு நம்புகிறான். அவன் ஜஹிலை பற்றி சொல்கிறான், ஜஹில் முரக்கபை பற்றி சொல்கிறான், அவனே பெரிய ஜாகில். ஜாகிலே ஜாகிலுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறான். இன்னைக்கு கண்கூடா இதையெல்லாம் பார்க்குறோம். இதைத்தான் ஹுதைஃபா கவனமாக சொன்னாங்க, நான் எதுக்கு இந்த வழிகேட குழப்பத்தை கேட்குறேன்டா, மகாஃபத் அயுதிரிக்கணினா, எனக்கு இதுலேருந்து தப்பணும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்றால், ஒரு காலத்தில் பிரச்சாரம் துஆத்துகள் உருவாகுவார்கள், எல்லாரும் கூப்பிடுவாங்க, வாங்க வாங்க வாங்க, நேர்வழிக்கு வாங்க. ஹும்மின் ஜில்லத்தினா வயத்தகல்லமூன பி அல்சினத்தினா, எங்களிலிருந்தே வருவார்கள், நாங்கள் பேசுகிறதே பேசுவார்கள் அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அப்படியா இருந்தா சமாதா தமுருனி, உதவி வரலாம் சொல்லுவாங்க, நீங்கள் எனக்கு இடுகின்ற கட்டளை என்ன? இன் அதிரக்கனி தாலிக்கல்யோம், அந்த நேரத்தை நீங்கள் சொல்கிறீங்களே, பிரச்சாரம் பண்ணுறவங்க வருவாங்க, எங்களை மாதிரி பேசுவாங்க, எங்களிலிருந்து தோன்றுவார்கள், அந்த ஒரு காலத்தை நான் அடைந்தால் எனக்கு நீங்கள் இடும் கட்டளை என்னன்னு கேட்குறாங்க. எப்படி சொன்னாங்க?
நீங்கள் எனக்கு என்ன ஆர்டர் பண்ணுறீங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஅதஸில் தில்கல் ஃபிரககுல்லான். யாரெல்லாம் வழிகேட்டுக்கு அழைக்கிறார்களோ, யாரெல்லாம் பிதஅத்துக்கு அழைக்கிறார்களோ, யாரெல்லாம் நேர்வழிக்கு புறம்பான பாதையை நோக்கி உங்களை அழைக்கிறார்களோ, யாரெல்லாம் தவறான பாதைகளுக்கு அழைக்கிறார்களோ, இவர்கள் அனைவரையும் விட்டு நீ ஒதுங்கிவிடு. இரண்டாவது என்ன செய்யணும்? தல்ஸமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன வ இமாமஹும். ஜமாஅத்துல் முஸ்லிமீனையும் இமாமையும் பிடித்துக்கொள். இந்த ஹதீஸை தான் ஏத்தாள குரூப் பிடிச்சது. இந்த சொன்னாங்க ரசூலுல்லாஹ், ஜமாஅத்துல் முஸ்லிமீனை பிடிங்க, இமாமை பிடிங்க. இப்போ இந்த பள்ளியில் இந்த ஹதீஸை வாசித்த உடனே அப்படியே திரும்பி பார்க்குறது, ஒரு பள்ளியிலையும் இந்த ஹதீஸை சொல்லலையே. இந்த ஒரு மௌலவி வாங்கப்பா, எங்களோட மௌலவியை கூப்பிட்டு, நீங்கள் தலைவர், நாங்களெல்லாம் அவங்களுக்கு கட்டுப்படுறோம், இந்த ஜமாஅத்துல் முஸ்லிமீன் உருவாச்சு. அப்போ வெளியில் எல்லாம் முஸ்லீம். அப்போ ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொல்ல வர மெசேஜ் என்ன? உடனே ஜமாஅத்துல் முஸ்லிமீனை உருவாக்கி என்று சொன்னாங்களா. இப்போ ஹுதைஃபா அடுத்த கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி? யா ரசூலல்லாஹ், ஃபஇல்லம் தகுன் லஹும் ஜமாஅத்துன் வலா இமாம். அவங்களுக்கு ஜமாஅத்தும் இல்லை, இமாமும். நவவி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல வருது. ஒரு நல்ல அழகான ஒரு ஷரஹ் செய்றாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இந்த ஹதீஸை கிதாபுல் ஃபிதன் ஒரு பாடத்தில் கொண்டுக்கிட்டு வராங்க. இஸ்லாமிய உம்மத்தில் நபிக்கு பிறகு நிறைய குழப்பங்கள் வந்தது. இந்த குழப்பங்கள் சம்பந்தமான ஒரு பெரும்பாலான அறிவை ஹுதைபா என்ற நபித்தோழர், பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வந்தாங்க. அவங்களோட காலத்தில் மிக பயங்கரமான சில சோதனைகளை எதிர்கொண்டார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஜக்காத்தை கொடுக்க மாட்டோம் என்று நபிக்கு தான் அல்லாஹ் ஜக்காத்தை கொடுக்க சொல்கிறான், அபூபக்கருக்கு நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்லி அந்த புதுசாக இஸ்லாத்துக்கு வந்து நிறைய பேர் இஸ்லாத்தை விட்டே போய்த்தாங்க. இப்போ அபூபக்கர் சித்திக் அவங்களுக்கு ஒரு தரமாட்டேங்கிறாங்க. நபிக்கு தான் அல்லாஹ் கொடுக்க சொல்றான், நாங்க அபூபக்கருக்கு தரமாட்டோம்ன்றாங்க. இப்ப என்ன, இப்படி இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வது? உமர் இப்னு கத்தாப் போய் கேட்குறாங்க, என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்ட காலத்தில் அந்த ஒட்டகத்துக்கு கற்ற அந்த 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 மூக்கணாங்கயிறை தராட்டி கூட அதுக்காக போராட வேண்டாங்க. எப்படி சொன்னாங்க? உமிர்து அன் உகாத்திலன் நாஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவர்களோடு போர் செய்யுமாறு நான் ஏவப்பட்டிருக்கிறேன். ஹத்தா யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும், தொழுகையை அவர்கள் நிலைநாட்ட வேண்டும், ஜகாத்தை அவர்கள் கொடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் ஜகாத்து கொடுக்கலன்னா போராடுமாறு சொன்னார்கள். ஃபைதா ஃபஅலு ذلك, இதை அவர்கள் செய்து விடுவார்களாக இருந்தால் அஸமு மின்னி திமாஅஹும் வ அம்வாலஹும், நாங்க ரசூலுல்லாஹ் அவர்களுடைய இரத்தங்களையும் பொருளாதாரத்தையும் பாதுகாத்து கொண்டார்கள் சொன்னாங்க. உமர் இப்னு கத்தாப் தான் இதை கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அபூபக்கர் சித்திக் போராடினார்கள். குழப்பம் கொண்டோடு கொண்டாங்க. அங்கிட்டு நபி, அதாவது பொய் நபிமார்களோட தோற்றம், பல பிரச்சனைகளை அபூபக்கர் ஃபேஸ் பண்ணாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கப்புறம் உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி காலம் மிக அமைதியாக இருந்தது. எந்த குழப்பக்காரனும் வாயை திறக்கல. தெரியும், குழப்பம் இறங்கினா அடி விழும், குழப்பம் இறங்கினால் நாம் முடக்கப்படுவோம், குழப்பம் இறங்கினா உமருடைய அந்த வாளுக்கு தப்ப முடியாது. பயந்தாங்க. 10 வருஷம் கப்பு சிப்பு ஒன்றுமில்லை. கடைசி உமர் இப்னு கத்தாப் கொல்லப்படுகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் இப்னு அஃபான் ஆட்சிக்கு வராங்க. ஆட்சிக்கு வந்து உஸ்மான் இப்னு அஃபான் இன்றைக்கு இருக்கக்கூடிய யூத பின்னணியோடு குழப்பம் ஸ்டார்ட் ஆகுது. அதனுடைய விளைவு மதீனா மாநகரிலே உஸ்மான் இப்னு அஃபான் ஆட்சி தலைவர் அமீருல் முஃமினீன் முற்றுகையிடப்பட்டு கிளர்ச்சியாளர்களால் கொலை செய்யப்பட்ட அந்த ஒரு பாரிய ஒரு சோகமான சம்பவம். இஸ்லாமிய உம்மத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, ஒரு குழப்பம் வரும்னு வந்தது. அரசியல் குழப்பம் வந்தது. சில நல்ல மனிதர்கள் கூட அந்த குழப்பத்துக்குள் அவர்கள் உள்வாங்கினார்கள். சிஃபீன் என்ற ஒரு யுத்தம் நடந்தது, ஜமலி என்ற ஒரு யுத்தம் நடந்தது. இதெல்லாம் விரிவாக பேசுகிற ஒரு நேரம் அல்ல. இந்த குழப்பங்களுக்கு மத்தியிலே தான் ஹாரிஜியா என்ற ஒரு கூட்டம் தோன்றினாங்க. இஸ்லாமிய உம்மத்தில் முதலாவது தோன்றின பிரிவுதான், குழப்பம்தான் அல் ஹவாரிஜ் என்று சொல்லும்.
நீங்கள் நினைக்கலாம் ஹவாரிஜின்னு சொன்னால் இவங்களெல்லாம் ஒரு மோசமான ஆட்களாய்க்கும் தொழமாட்டாங்களாய்க்கும் இவங்கெல்லாம் வழிகேட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்களாய்க்கும். இல்லை, ரசூலுல்லாஹ் அவங்கள பற்றி சொல்லும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, அந்த ஹவாரிஜிகள் ஹாரிஜியா அல் ஹரூரியா இவங்களுக்கு நிறைய பேர் கிடைக்குது. இஸ்லாமிய உம்மத்தில் சஹாபாக்களையே காபிராக்கியவர்கள். முதலாவது பிரிவு, முதலாவது வழிகேடு. இவங்க குர்ஆன் வசனங்களை தப்பாக விளங்கினாங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயங்களை தப்பாக விளங்கினாங்க. என்ன சொன்னாங்க? சஹாபாக்களையே காபிராக்கிட்டாங்க. ஹரூராண்ட அதாவது ஒரு ஏரியாவில் கிட்டத்தட்ட 6000 பேர், ஒரு நபித்தோழர்கள் கூட அவங்க லைக்கல. குழப்பம். இப்போ இந்த குழப்பத்தை அடக்கணும். அலி பின் அபி தாலிப் சொன்னாங்க, இவங்க இஹ்வானுனா பகவ் அலைனா, எங்களது சகோதரர்கள் எங்கள் விஷயத்தில் வரம்பு மீறிவிட்டார்கள். ஹவார்ஜிகள் இவங்களை அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்கு எதிராக அலியும் முஆவியாவும் காஃபிராகி விட்டார்கள் என்று சொன்ன ஆட்கள் தான் இவங்க, இந்த ஹவார்ஜிகள் தோன்றினாங்க. இந்த மாதிரி குழப்பம் வார நேரத்தில் இஸ்லாமிய உம்மத்தில் வாழக்கூடிய ஒரு முஸ்லீம்ட கடமை என்ன? இந்த மாதிரி கிளர்ச்சி செய்யக்கூடியவர்கள், குழப்பம் பண்ணக்கூடியவர்கள், தவறான வழிக்கு அழைக்கக்கூடிய கூட்டங்களுக்கிட்ட போகக்கூடாது. இஸ்லாமிய உம்மத்துக்கான ஜமாத்துல் முஸ்லிமீன் இருக்கும்போது அந்த தலைமைத்துவத்தோடு இருங்கன்னு சொன்னது. அந்த காலத்தில் நீ குழப்பக்காரனுக்கு பின்னால போகாதன்னு சொன்னது. 440 வருஷத்துக்கு பிறகு ஒரு ஜமாத்தை உருவாக்கி இதில் இருக்க சொன்னாங்க, உலகத்தில் உள்ள எல்லாம் காபிராக்க சொன்னாங்கன்னு குழப்பம் ஸ்டார்ட். இப்போ மேலோட்டமாக ஹதீஸை பார்க்குற ஒருவருக்கு குர்ஆன் ஹதீஸ் தானப்பா அவங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? தல்சமு ஜமாத்துல் முஸ்லிமீன் வருது, ஹதீஸில் புகாரில் வருது, நாங்கள் அதைத்தானே பின்பற்றணும். குர்ஆன் சொன்னாதானே. இந்த மௌலைமார்கள் எல்லாம் வழி கெடுக்கிறாங்க, தவறான விளக்கம் கொடுக்குறாங்கன்றாங்க. இந்த வரலாற்று பின்னணியை தெரியாத ஒருத்தன் ஹதீஸை எப்படி விளங்குவான்? நேரடியாக வந்துட்டு போர்டை போடு, தல்சமு ஜமாத்துல் முஸ்லிமீன இமாமவும். நான் இதோ ஜமாத்துல் முஸ்லிமீனை பற்றி பேசுறதுக்கு சொல்லலை, ஒரு செய்தியை தவறாக விளங்குறதுல விளைவும் மற்றவங்களை காஃபிராக்குறது. அப்போ ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையும் அவன் நேர்வழிண்டா என்ன, தவறான வழிண்டா என்னன்ற அந்த தெளிவோடு அவன் இருக்க வேண்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இன்னைக்கு நீங்கள் பாருங்கள், அதாவது அகீதா முக்கியமான ஒரு பிரச்சனை. இது நான் நிறைய இதில் பேசணும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு சின்ன ஒரு அறிமுகம் தான் இந்த தலைப்பில் உங்களுக்கு சொல்லலாம். இது கிட்டத்தட்ட இதை நீங்கள் முழுசாக படிக்கணும்டா, நம்மட ரிஸ்வான் மதனின்னு சொல்லி ஒரு இலங்கையில் ஒரு அறிஞரிக்கிறார், சில அந்த பள்ளி கூட வந்திருப்பார். அவர் எழுதிக்கிறார் இஸ்லாத்தின் பெயரால் தோன்றிய பிரிவுகள் அப்படின்னு. ரொம்ப டீப்பான ஒரு புத்தகத்தை அவர் வெளியிட்டார். அது நூலாக இருக்குது. நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இந்த ஆரம்பத்திலேருந்தே வழிகேடுகள் எப்படி தோன்றியது, அது எப்படி அதில் தாக்கங்கள் தமிழில் எழுதிக்கிறார். நம்ம பேசுகிறனாலும் கிட்டத்தட்ட அந்த செய்திகளை தான் கிதாபிலேருந்து எடுத்து நம்ம பேச வேண்டி வரும். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒவ்வொரு முஸ்லீமும் தமிழ் தெரிஞ்ச ஆட்கள் இதை கொஞ்சம் வாசிக்கும். இதில் ஒவ்வொரு இயக்கங்களும் உருவாகின பின்னணிகள் என்ன, அவங்களோட அகீதா என்ன, எப்படி அவங்க குர்ஆன் ஹதீஸ்லேருந்து நழுவி போனாங்க, எப்படி பிழையான கொள்கைகள் உருவாகியது என்பதை ரொம்ப தெளிவாக நமக்கு அதில் தெளிவுபடுத்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதில் நான் பேசுகிறதா இருந்தால் ஓரளவுக்கு பேசி முடிக்கலாம். எல்லாத்தையும் பேச இல்லாது, ஜஸ்ட் ஒரு அறிமுகம் தான் இது. அப்போ நீங்கள் இந்த வழிகேடுகள் தோன்றது நீங்கள் நினைக்கக்கூடாது அது கபுர் வணக்கம், ரைட், அது கிளியர் வழிகேடு. இங்கிட்டு பிதஅத்து சுன்னாவுக்கு மாற்றமான விஷயங்கள் எல்லாம் இவன் பிதஅத்து செய்கிறான், கிளியராக நமக்கு இதெல்லாம் தெரியும், இதை கண்டுபிடிச்சிடும். அங்கிட்டு பார்த்தா அவன் காதியானின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வுக்கு அப்புறம் இன்னும் ஒரு நபி வரலாம்ன்ற வாதத்தை பண்ணுறான், கிளியராக தெரியும். இங்கிட்டு போனீங்கன்னா ராஃபிதா ரவாஃபிதா, அதாவது ஷியாக்கள் இமாமியத் கோட்பாடு உள்ளவங்க, அவங்களுக்குள்ள ஒரு 15-20 பிரிவு, அவங்க ஒரு பக்கத்தை அழைக்கிறாங்க, தெளிவாக தெரியும். இதுல எல்லாம் நம்ம கவனமாக தான் இருப்போம். ஆனால் எதில் போய் உழுவம் தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ்ன்னு கொஞ்சம் பேர் தெரியுறாங்களோ இயக்கம் வச்சுக்கிட்டு இங்கிலீஷில். இந்த இயக்கங்கள் இந்த குர்ஆன் வசனத்துக்கு இந்த ஹதீஸ் முரண்படுது. மேலோட்டமாக பார்க்கும்போது சரிதானே இவங்க சொல்கிறது, இதுக்கு இது முரண் தானே, அப்போ நம்ம குர்ஆனை தானே எடுக்கணும், இதுதானே நமக்கு பாதுகாக்கப்படுகிறது. ஹதீஸு அதெல்லாம் தூக்கி வீசு, பேசிக் பிழை. அப்போ நம்ம எப்படி ஒரு ஹதீஸ் வந்தால் உங்களுக்கு தெரியும், ஹதீஸுகளை பொறுத்தவரையும் முஹ்கமான ஹதீஸுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு தெளிவாக தெரியும். அது உங்களுக்கு உங்களோட அதாவது அறிவுக்கு முரண்படாது, உங்களோட சிந்தை எதுவுமே இருக்காது, தெளிவான ஹதீஸுகள். இன்னும் ஒன்று இருக்குது, அதாவது
முஹ்தலஃபுல் அஹாதீஸும்பாங்க. ஒன்றுக்கு ஒன்று முரண்படுற மாதிரி 2 ஹதீஸ் வரும், அல்லது ஒரு குர்ஆன் வசனத்துக்கு முரண்படுற மாதிரி வரும். இப்போ நாம் மேலோட்டமாக இந்த பயான்களை கேட்கும்போது இந்த குர்ஆன் வசனத்துக்கு இந்த ஹதீஸ் முரண்படுது. அப்போ என்ன செய்யலாம்? தூக்கி போடுவோம். குர்ஆன் தான் நம்ம எடுக்கணும், ஹதீஸ் எல்லாம் நஜீஸ் போ. சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி வழிகேடுகளை நம்ம படிக்கணும். இது முக்கியமாக இன்னைக்கு தமிழுலகத்தை ஆட்டி படைக்கிற ஆகப்பெரிய நோய். அரபுலகத்திலேயும் நிறைய இருக்குது. கிதாபு தரமாக சொல்லிக் கொள்ளலான்னு நினைக்கிறேன். அப்போதான் நீங்கள் அதுலேருந்து தப்பணும். இல்லைண்டா நாங்கள் இந்த செலந்தி பூச்சி மாதிரி லைட்டு வெளிச்சம் பத்தினா போய் எரிஞ்சு உழுவுற ஆக்கெல்லாம் நம்ம மாறிடுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்போவுமே அல்லாஹு தஆலா ஒரு விஷயத்தை சொல்கிறான், وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى. நேர்வழி இன்னதுதான் என்று தெளிவான பிறகு யார் தூதருக்கு முரண்பட்டு வயத்தபி கைர சபீலில் மூமினீன், மூமின்கள் செல்ல வேண்டிய பாதையை விட்டுவிட்டு வேறு பாதையில் அவர்கள் செல்கிறார்களோ, நுவல்லிஹி மா தவல்லா, அவர்கள் செல்லுகிற பாதையிலே நாம் அவர்களை விட்டு விடுவோம். வனுஸ்லிஹி ஜாமிய வரலாற்றில் இந்த பேர்கள் ஒன்று இருக்குது. இதை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகம் இந்த நேர்வழி வழிகேட தெரிகிறவங்களுக்கு தேவை. பட் நம்ம காதில் நிறைய கேட்குறோம், தௌஹீது ஜமாத்துன்னு கேட்குறோம், அஹ்லு சுன்னா வல் ஜமான்னு கேட்குறோம், சலஃபிகள் என்று ஒரு பேர் நம்ம கேள்விப்படுறோம். இந்த பேர்கள்லாம் என்ன? அது ஏன் சலஃபின்னு வச்சுக்கிறாங்க? இது வழிகேடில். வாரிஜிகள் என்ன சொன்னாங்க? சஹாபாக்களே காவிராக்கினவங்க, மார்க்க விஷயங்களில் எல்லை மீறி சென்றவர்கள், சஹாபாக்களை கொலை செஞ்சவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் முஸ்லீம் தாங்க. இப்போ நானும் முஸ்லீம் நீனும் முஸ்லீம்டா, அவனுக்கு நமக்கு எப்படி அப்போ ஒரு அடையாளம் வேணுமா இல்லையா? முஸ்லீம்டா எப்படி புரிஞ்சு கொள்வது? அப்ப இந்த இடத்துல இவங்களையும் நம்மளையும் அடையாளப்படுத்த வேண்டிய ஒரு பாதை நமக்கு தேவை. இப்ப முத்தஸிலான்னு சொன்னவங்க அறிவுக்கு முரண்பட்டால் மறுக்க வேண்டும் கிடையாது. அல்லாஹ்வுடைய அஸ்மா வ சிஃபாத்துக்கள் அறிவுக்கு முரண்பட்டதெல்லாம் மறுத்த இது போன்ற இயக்கங்களும் முஸ்லிம்ங்கிறாங்க. இந்த இடத்துல சரியான பாதை உள்ளவர்களை அடையாளப்படுத்த வேண்டிய தேவை வருகிற போதுதான் நாங்கள் சுன்னாவோடு இஸ்லாத்தை பின்பற்றுவங்க. எனவே அஹ்லு சுன்னா என்று சரியாக அண்மையில் இன்றைக்கு 90 வயசில் வாழக்கூடிய ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் அவங்களால ஒரு விரிவுரை எழுதப்பட்டிருக்குது. அது அரபுல இருக்குது. நீங்கள் அந்த கிதாபை எடுத்து அரபுல தெரிஞ்சவங்க இன்ஷா அல்லாஹ் விரைவில் அது மொழிபெயர்க்கப்படும். அது மொழிபெயர்க்கப்பட்டால் இஸ்லாமிய சமுதாயத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே அல்லாவை நம்ப வேண்டிய அந்த சரியான பாதை விட்டும் சிந்தனைக்கு இடம் கொடுத்தவங்க வழிதவறி போனாங்க. இன்றைக்கு இலங்கையில பார்க்கலாம், சில ஜமாத்துகள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேளுங்க, நீங்க ஃபிக்ஹ்ல யாரு? நாங்க ஷாஃபி மதுஹபை பின்பற்றுறோம். அகீதால யாரு? நாங்கள் அஷ்அரியாக்கள்னு சொல்றோம். இலங்கையில பொதுமக்களுக்கு இதெல்லாம் தெரியறது இல்லை. பள்ளிக்கு வாங்க, தொலைவாங்க, அல்லாஹ் ரசூலை நாங்கள் பின்பற்றுறதான் இம்மை மறுமை வெற்றினோடனே பின்னால் போகிறாங்க. அவங்களோட ஃபிக்ஹ் என்ன, அவங்களோட அகீதா என்ன தெரியறதில்லை. அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அவன் எல்லா இடத்துலையும் இருப்பான். அது எப்படி எல்லா இடத்துலையும் இருப்பான்? அல்லாவை பற்றி நம்மட நம்பிக்கை, நபித்தோழர்கள் எப்படி அல்லாவை நம்பினாங்களோ, அல்லாவும் தூதரும் எப்படி அல்லாவை சொன்னாங்களோ, நான் அஷ்அரியான்னு சொல்கிறான், ஃபிக்ஹ்ல நான் ஷாஃபிங்கிறான். கேட்டால் நான் ஷாஃபி மதுஹபை பின்பற்றுறேன். ஷாஃபி மதுஹபை பின்பற்றினா எப்படி அப்பா அகீதால நீ அஷ்அரியாவை மாறினான்? என்ன இது மதுஹப்? இது என்ன? இது இன்னைக்கு இலங்கையில் இது பெரிய குழப்பம். ஆனால் மக்களுக்கு இதெல்லாம், பொதுமக்களுக்கு இதெல்லாம் எதுக்குப்பா வேண்டாலும்? இதான் நம்பிக்கை. சஹாபாக்கள் எங்க வேண்டாலும் அல்லாஹ் இருப்பான்னு சொன்னாங்களா? அல்லாஹ் அரிசில் இருக்கிறான். உடனே அடுத்த கேள்வி, அரிசில் இருக்கிறான் என்றால் அல்லாஹ்வுக்கு அரிசி தேவையான்னு கேட்குறாங்க. இது அல்லாஹ் கிட்ட தான் போய் கேட்கணும். அல்லாஹ் நான் அரிசியில் இருக்கிறேன்னு அவன் சொல்கிறான். அல்லாஹ் எப்படி இருக்கணும், எப்படி இருப்பான், அரிசி எப்படி, நமக்கு தேவையும் இல்லை, அதை பற்றி ஆய்வும் தேவையில்லை. அல்லாஹ் அரிசியில் இருக்கிறதா சொல்றானே, அது எப்படி இருக்கிறான் சொன்னாங்க இமாம் மாலிக், அல் இஸ்திவாஉ மஅலூம். அல்லாஹ் இருக்கிறான் என்பது அல்லாஹ் சொல்றான், நம்புறோம். அது 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 தெரிஞ்ச விஷயம். சஹாபாக்கள் இப்படித்தான் நம்பினாங்க. வல் கைஃபியா மஜ்ஹூல், எப்படின்னு கேள்வி கேட்கிறது, எப்படி அல்லாஹ் இருப்பான் நமக்கு தெரியாது. அல்லாஹ்ட விஷயம். அவனுக்கு எந்த உதாரணமும் சொல்ல முடியாது. அவன் எப்படி இருப்பான் அல்லாஹ் அவனை பத்தி சொல்லல, நமக்கு தேவையும் இல்லை. அல்லாஹ் இருக்கிறான், நம்புங்க.
வஸ்ஸுஆலு அன்ஹு பித்அன்னாம். அதை எப்படி இப்பான்னு கேள்வி கேட்கிறதே நபி வழிக்கு மாற்றமான விஷயம். சஹாபாக்கள் யாரும் அந்த கேள்வியை கேட்கல. அல்லாஹ் எப்படி உட்கார்ந்துப்பான்? மனுஷன் மாதிரி ஒரு புட்டுவத்தில் குந்திருப்பானா? அரிசி எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான், ஆமன்னா நம்பிட்டோம், இதுதான் ஒரு மூமினுடைய பாதை. அது எப்படி இருக்கலாம்? அரிசி என்றால் அப்போ அதுக்கு ஒரு திசை இருக்குமா? அதுக்கு ஒரு எடை இருக்குமா? அல்லாஹ் ஒரு படைப்பின்பால் தேவையுள்ளவனா? இதெல்லாம் வழிகேடான விஷயம். இந்த பாதையில் நபித்தோழர்கள் இல்லை. இதை இமாம் பர்பஹாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஷரஹு சுன்னா என்ற கிதாபை நீங்கள் படிச்சிங்கன்னா மிக துல்லியமான ஒரு விளக்கத்தை நீங்கள் அடையலாம். இப்போ உடனே ஒரு கேள்வி வரும், அப்போ இமாம் பர்பஹாரியா பின்பற்ற சொல்லுங்க. இல்லை, பாதைகள் தெளிவுபடுத்தப்படுவதற்கு அல்லாஹ் சில நல்ல அறிஞர்களை உலகத்தில் கொண்டு வந்தான். நல்ல உலமாக்கள், இமாம் ஷாஃபியாக இருக்கட்டும், இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாவாக இருக்கட்டும், இமாம் அஹ்மது பின் ஹம்பலாக இருக்கட்டும், அல்லது இமாம் மாலிக்காக இருக்கட்டும் ரஹிமஹுமுல்லா, இவங்களெல்லாம் சரியான பாதையில் போனாங்க. சில இஜ்திஹாதுகளை, சில மசாலாக்களில் சில பிழையான ஃபத்வாக்களை கொடுத்தாங்க. அவங்க யாருமே சொல்லல நாங்க எதை செய்யறோமோ இதுதான் உங்களோட மதுஹப் சொல்லல. நபி வழியை நீங்கள் தெரிந்து கொண்டால் எங்கட பாதையை தூக்கி போட்டு நபி வழியில போங்கன்னு தான் எல்லாம் சொன்னாங்க. அந்த பாதையில வந்ததான் இமாம் நவவி ரஹிமஹுல்லா. இதோ மிகப்பெரிய பொக்கிஷம் தமிழில் இருக்கிறது, ரியாது சாலிஹின். அதை நமக்கு தந்தவர்கள் சஹீஹ் முஸ்லிமுடைய அல் மின்ஹாஜ் ஷரஹும் சஹீஹ் முஸ்லிம், அந்த சஹீஹ் முஸ்லிமுக்கு விரிவுரை அளித்த இமாம் நவவி ரஹிமஹுல்லா. சில தவறுகள் இமாம்கள்கிட்ட இருக்கும், சில விமர்சனங்கள் இருக்கும், சில மசாலாக்கள் அவங்க பிழையான ஃபத்வாக்களை கொடுத்துருப்பாங்க. அதை அவங்க உசுரோட வாழ்ந்த காலத்தில் சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒன்றும் மலக்கில்லை, நீங்கள் பிழையை கண்டா நீங்கள் சரியாக பின்பற்றுங்கன்னு போனாங்க. அந்த பாதையிலே தான் இமாம் இப்னு தைமியா வந்தாங்க, இப்னுல் கையிம் ஜௌசியா வந்தாங்க, இமாம் ஷவுகானி வந்தாங்க. இது போன்று நாங்கள் மதிக்கக்கூடிய அண்மை கால இமாம் பின்பாஸாக இருக்கட்டும், சாலிஹ் அல் உஸைமீனாக இருக்கட்டும், அவருடைய இமாம் ஷின்கீத்தியாக இருக்கட்டும், இது போன்று ஏராளமான இமாம்கள் சரியான பாதையை மிக தெளிவாக நமக்கு தெளிவுபடுத்திக்கிறாங்க. அந்த நூல்களை படிக்கணும், அவங்களோட விளக்கங்களை படிக்கணும். குர்ஆன் சுன்னாவை நம்ம எப்படி சரியாக புரிந்து கொள்வது என்பதை அந்த அடிப்படைகளை நோக்கி நாம் நகரும் போதுதான் நேர்வழி என்றால் என்ன என்பதையும், வழிகேடு என்றால் என்னன்றதையும், அது எப்படி உருவாகியது என்ற அந்த பின்மணியையும் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். சகோதரர்களே, எனக்கு இந்த தலைப்பை எங்கே தொடங்கி எங்கே நிப்பாடுறேன்னு தெரியலை. அவ்வளவு செய்திகள் இதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாடினால் இதே எம்டிவி, இந்த எம்டிஎம் என்ற இந்த லைவ் டெலிகாஸ்டில் வழிகேடுகள், அதனுடைய தோற்றம், ஒவ்வொரு இயக்கங்கள், அதனுடைய பின்னணி, அது எப்படி தோன்றியது, அதனுடைய வழிகேடான கருத்துக்கள் என்ன, அது வழிகேடு என்பதற்கு என்ன ஆதாரம், அதை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்ற அந்த ஒரு தொடர் தலைப்பை இன்ஷா அல்லாஹ் நாம் முடிந்த அளவுக்கு வழங்குவதற்கு முயற்சி செய்வோம். இவ்வளோ நேரமும் ஒரு சில அறிமுகம், சில தொட்டு சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இதில் நான் எதையெல்லாம் சரியாக சொன்னோனோ அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு கிடைத்த தகவல். எதையெல்லாம் நான் பிழையாக சொன்னேனோ அது எனது தவறாகத்தான் அது இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் நினைவுபடுத்தியவனாக மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.